மக்களின் தேவைகளையும் மக்களின் பிரச்சனைகளையும் எடுத்துரைக்கும் ஊடகம். இன்னுமா என்ன தெரியல. வேணாட்டு மைந்தன். வணக்கம் மிஸ்டர் பிஜு அவர்களே. நீங்கள் வந்துட்டு சித்திரங்கோடு பகுதியில் நான் தமிழர் கட்சியில் பணியாற்றிட்டு இருக்கீங்க. ஓகே, நான் தமிழர் கட்சியில் உங்களுடைய பணியாற்றுதல், உங்களுடைய பதவி, நீங்கள் நான் தமிழர் கட்சிக்காக என்னென்ன உழைப்புகள், அதை குறித்து உங்களால் கொஞ்சம் சொல்ல முடியுமா? என் பேர் விஜு. நான் நாம் தமிழர் கட்சியில் ஆரம்ப காலத்துலேருந்து பயணிச்சுட்டு இருக்கேன். இப்போது பல கட்ட பொறுப்புகளுக்கு அப்புறம் இப்போ நான் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். ஓகே, நீங்கள் கட்சி சார்ந்து என்னென்ன கொள்கைகள், அதுக்கப்புறம் உங்களுடைய லோக்கல் பகுதியில் மக்களுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொள்கைகளுக்கான தான் இந்த கட்சி. அந்த கொள்கை பிடிப்பில் தான் நம்ம இத்தனை வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கோம். மக்களுக்காக இந்த இடத்துல உள்ள இயற்கைகளை பாதுகாக்கிறது, இந்த பகுதியில் மக்களுக்கு ஏதாவது சிக்கல்னா ஆளாக போய் உதவுறதுல நான் இருக்கேன். அது நீங்கள் கட்சி சார்ந்து தான் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய தனிப்பட்ட முறையிலேயே அந்த மாதிரி பண்ணுறீங்களா? அதுக்கான வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து வருது? வருமானங்கள் கிடையாது. இது செய்ய வேண்டியதுக்கு மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வருமானம் தேவையில்லை. நான் ஊர் மக்களுக்கு என்னை தேடி வரவங்களுக்கும் நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அடையாளம் நாம் தமிழர். சரி, ஓகே. நீங்கள் இப்போ அதிகமாக முன்னெடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கனிம வள கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நான் தமிழர் கட்சிங்கிறவங்க ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸில் போயிட்டு இருக்கீங்க. இதை தான் இப்படி ப்ராப்பராக பண்ணுவோம், கவர்மெண்ட் இப்படி தான் ரன் பண்ணணும், கவர்மெண்ட் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் அதிகமாக இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தியிருக்கீங்க. நிறைய வாகனங்கள் போகும்போது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி போலீஸில் ஒப்படைக்கிறது, இது போல் பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் அதை ஏன் இன்னும் முறையாக பண்ணலை அப்படிங்கிறது. முறையானா என்ன மாதிரினா, இப்போ ஒரு கல்குவாரி இயங்குறதுக்கு என்னென்ன தேவை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்னென்ன முறையான அனுமதி. இந்த அனுமதி கொடுத்தது யாரு? அரசுனா இப்போ குமரி மாவட்டத்துக்கு மாவட்ட நிர்வாகம் கொடுத்துருக்காங்க. அப்படி பட்சத்தில் அவங்க கொடுத்து அதை முறையாக அவங்க செயல்படுத்தும் போது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் எதுக்காக வாகனங்களை சேர்க்குறீங்க? நல்ல கேள்வி. முறையாக நீங்கள் செயல்படுத்தினாங்கன்னு நீங்கள் நிரூபிக்க முடியுமா? முறையாக செயல்படுத்தினா எங்களுக்கு அதுக்கு வேலையே இல்லையே. சரி, ஓகே. அவங்க முறையாக செயல்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் அவங்களையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் கூட்டிட்டு நேராக குவாரி முன்னாலே போய் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியது? எதுக்காக பொதுமக்களுக்கு இடையூறு வர்ற மாதிரி வழியில் போகக்கூடிய வாகனங்களை சேர்க்குறீங்க? குவாரிங்கிறது தனியார் முதலாளி நடத்துறது தான் குவாரி. இந்த குவாரி இந்த மாவட்ட குமரி மாவட்டத்தின் நிர்வாகத்துக்கும் அந்த ஏடிமென்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது ஏடிமென்ஸ் மாவட்ட ஆட்சியர் இவங்களுக்கு கையூட்டு, அதாவது பணம் கொடுத்துக்கிட்டு அவங்கள கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நடத்துகிறதா இந்த குவாரிகள். புரியுதா? இந்த சித்திரங்கோடு பகுதியில், ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இதே சித்திரங்கோடு பகுதிகளில் மக்களோட வாழ்வாதாரம் இந்த பாறை தொழிலாளர் தான் நடந்துட்டு இருந்துச்சு. புரியுதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தினசரி அந்த பாறை தொழிலை வச்சு தான் இங்கே உள்ள மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது இந்த முறைகேடுகள் இல்லை. புரியுதா? அப்போது இதே நம்ம சொல்கிற மாதிரி அந்த குளிப்பறைகளை அடித்து அந்த தமிழ் வச்சு அடித்து அது மக்களுக்கு ஒப்படைச்சிட்டு இருந்தாங்க. உள்ளூர் தேவைகளுக்கு எந்த வித தட்டுப்பாடு இல்லாமல் கட்டுமான பொருட்கள் கிடச்சி இன்னைக்கு அவங்க உள்ளூர்காரங்களுக்கு பொருள் கொடுக்காம மொத்தமாக கேரளாவுக்கு எடுக்கிறாங்க. புரியுதா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. உங்கள் வீட்டில் கதவை அடித்து உடைக்கலாம். புரியுதா? என் வீட்டில் கதவு இல்லைன்னு சொல்கிறது உங்கள் வீட்டு கதவை கொண்டு நான் வச்சா அது எப்படி இருக்கும்? நீங்கள் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அப்போ சரி, என்ன கேட்குறேன்னா, மாவட்ட ஆட்சியர் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு சொல்றீங்க. அது நீங்க இவ்வளவு வெளிப்படையா சொல்லும் போது அது உண்மைன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? இப்ப ஒரு சிம்பிளா ஒன்று கேட்குறேன். ஒரு ஃபேக்டரி ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு சில லைசன்ஸ் முறைகள் எல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் ரன் ஆகணும், அதுக்கு ஒரு முறைகள் இருக்குது. அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க இல்லை, அதை தாண்டி அவங்களால பண்ண முடியாது இல்லை. இவ்வளோ ஸ்கொயர், அதாவது இவ்வளவு ஏரியா, இவ்வளோ விக்டர் அடிக்க முடியும் அப்படின்னா அதை தாண்டி அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க மாவட்ட ஆட்சியரையும் போலீஸையும் கூட்டிட்டு வந்து ஏன் குவாரி முன்னாடி தர்ணா நடத்தாம, அதாவது குவாரிங்கிற அந்த தனிப்பட்ட நபருடைய பிசினஸை விட்டுட்டு பொது வழியில எதுக்காக இறங்குறீங்க? பொது வழின்னு சொல்லும்போது பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கு, வாகன ஓட்டிகள் இருக்காங்க. இன்னைக்கு பல பேர், எனக்கு தெரிஞ்சு குறையாம ஒரு 1000 டாரஸ் ஓடுது, 1000 பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. நீங்க அதை நடத்தும் போது நீங்க நடத்த வேண்டிய போராட்டம் குவாரிக்கு முன்னாடியும் குவாரியில செயல்படக்கூடிய அதிகாரிகளுக்கு. இப்ப கலெக்டர் சரியில்லைன்னா நீங்க கண்டிப்பா கலெக்டர் ஆபீஸ்ல போய் தான் போராட்டம் நடத்தணும். புரியுதா உங்களுக்கு? நான் கேட்கக்கூடிய கேள்வி தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க போய் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி தான் போராட்டம் நடத்தணும். ஏன்னா கலெக்டர் தான் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. குவாரியிலேருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க குவாரி முன்னாடி போய் தான் போராட்டம் நடத்தணும். இதை தனிப்பட்ட முறையில் நீங்க வாகன ஓட்டிகளை எதுக்காக? வாகன ஓட்டிங்களுக்கு முறையா அவங்க ரெசிப்ட் கொடுக்குறாங்க, லோடு ஏற்றுறாங்க, செக்கிங் பண்றாங்க, அனுப்புறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் பண்ணும்போது எதுக்காக நீங்க வாகன ஓட்டிங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க?
ஒரு செயின் திருடம் வரான், செயின் திருடம் வந்து செயினை பறிச்சுட்டு போகும்போது நீங்கள் செயின் திருடனை துரத்தி பிடிப்பீங்களா இல்லை அந்த காவல் நிலையத்தில் போய் முற்றுகை போடுவீங்களா? நான் திருடனை தான் பிடிப்பேன். பைக்கை பிடிக்கும். பைக்கை பிடிக்கும். எப்படி இது பைக் கிடையாது, இது பைக்கு கிடையாது. இப்போ இந்த இருங்க முறைகேடா இந்த குவாரிகள் இயங்குறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அது மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் கேள்வி கேட்காம எதுக்காக பொதுமக்கள்கிட்ட கேட்குறீங்க? அந்த அரசு நிறுவனம் உங்களுக்கு தெரியாதா? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணி செய்கிற கண்ணப்பனார் ஒரு ஆள் பேர், அவங்க வந்து முறைகேடாக இந்த குவாரிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டாரோன்னு சொல்லிக்கிட்டு ஏற்கனவே சமூக வலைதளத்தில் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. இது ஒரு வருஷத்துக்கு பக்கம் ஆக போகுது. அப்போ அவங்க மேலே மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை என்ன? நாங்கள் இத்தனை குவாரிகளுக்கு மேலே ஆதாரத்தோடு நாங்கள் புகார் வச்சு நிரூபிச்ச பிறகு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க இந்த அரசுகள் இந்த நிர்வாகங்கள் கேட்காத பட்சத்தில் அவங்க எங்கள்கிட்ட சொன்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையே, கேரளாவுக்கு வந்து வாங்கவே போகலையே, மலையாள உடைக்கவே இல்லை. நீங்கள் இந்த பின்னாடி இருக்குல்ல அதுக்கு பாருங்க, அந்த உங்களுக்கு தெரியல அந்த பாறையை பாருங்க, இது முறைகேடாக உடைக்கப்பட்ட மலையை எங்களோட போராட்டத்தின் மூலமாக இப்போ தடுத்து நிறுத்தி இப்போ கை வைக்காமல் இருக்காங்க. இந்த பகுதியில் எங்களை ஆர்ஆர்எம் பால்ராஜ் 2 குவாரி, அந்த பக்கம் நந்து 3 குவாரி இருக்குது. புரியுதா? இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளியாட்டு முகத்தில் சத்தியகமலா எஸ்ஏ. இந்த மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகமும் கண்டுகொண்டு செவிசாய்க்காமல் இருந்த காரணத்தினால அதுக்கு பிறகு குறிப்பாக ஒன்று சொல்லணும், நம்ம அமைச்சர் இருக்கார்ல, ஆமாம் அவர் ஏன்னா அமைச்சர் தொகுதி தானே இது, அமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர். ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் யார்? இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். அவர் நினச்சா உங்களுக்கு சொல்ல வேண்டிய இல்லை, ஏற்கனவே 2014 ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த அமைச்சர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன பேசினார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அது நீங்கள் சொல்கிறது போய் அப்படி எதுவுமே இல்லை, சரியாக தான் போயிட்டுருக்குன்னு சொன்ன காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் ஸ்டாலின் அவங்க வந்து கலாய்வு செஞ்சு அந்த பகுதியில் அந்த குவாரியில் சத்தியகமலா மற்றும் எஸ்ஏ குவாரிகளில் நடப்பது முறைகேடுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இந்த மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மூஞ்சியில் கரியை பூசுகிற மாதிரி அவர் கண்டுபிடிச்சு சொன்னாரா இல்லையா? அப்போது ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கண்டுபிடிக்கும் போது அப்போது மாவட்ட ஆட்சியர் தனியாக எங்கலைங்க, மாவட்ட ஆட்சியர் தனியாக எங்க மாவட்ட ஆட்சியருக்கு மேலிடத்தில் உத்தரவு வருது. புரியுதா? இந்த முதலமைச்சருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கல. முதலமைச்சருக்கு எத்தனை போராட்டம் முன்னெடுக்கிறது? நாங்கள் இதுவரை 40 போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க. 40 போராட்டங்கள் பொதுமக்களுடைய பொது வழியில தானே பண்ணிருக்கீங்க? ஆமா, குவாரிக்கு முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி பண்ணலாம். கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி போட்டிருக்கோமே. எத்தனை போராட்டம்? 3 போராட்டம் போட்டிருக்கோம். ஆனா வெளியில அதிகமா நடத்திருக்கீங்க. ஆமா, பொதுமக்களுக்கு இடையூறு வர மாதிரி அதிகமாகும். அப்ப நீங்க இவ்வளவு பேசுறீங்க இல்லங்க, இவ்வளவு பேசுறீங்க. 397 பேரை கொண்டிருக்காங்க டாரஸ் லாரி ஏற்றி. நீங்க டாரஸ் வந்து நிப்பாட்டின கேட்குறீங்கல்ல. இப்போ எவனும் தட்டி கேட்காத பட்சத்துல தான் நாம் தமிழர் கட்சி, புரியுதா, இந்த இப்போ எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்துட்டானுங்க. புரியுதா? எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்துட்டானுங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. கடைசியா இருக்கிறதையாவது பாதுகாக்கணுன்றதுக்காக நம்ம நிற்கிறோம். இப்போ நீங்க கேட்டீங்க வாகனத்துக்கு, நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒரு சில வாகனங்களை தவிர இந்த அரசு கொடுத்த உத்தரவையும் அரசு கொடுத்த விதிமுறையும் மீறாம எந்த வாகனம் செயல்படுது? நீங்க சொல்றீங்கல்ல, யாருக்கும் இதை பத்தி இந்த ஊரை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா இது அதை ஒரு அத்திப்பட்டியா மாறிட்டு வருது, சிட்டிசன் படத்தோட அத்திப்பட்டி மாதிரி இது மாறிட்டு இருக்கு. ஏன் வருதுன்னா, இங்கேருந்து எடுத்துட்டு போறவங்க எல்லாமே இங்கே உள்ள மலைவளம் இந்த இயற்கை வளத்தோட அருமை தெரியாம இதுக்கு யாரு? இந்த குவாரிகளுக்கு நீங்க கேட்டீங்க, நீங்க இவ்வளவு நாங்க கொடுக்காத ஆதாரம் கிடையாதுங்க, இன்னும் என்கிட்ட இருக்குங்க, எல்லா ஆதாரம் இருக்குங்க. புரியுதா? எல்லா ஆதாரம் இருக்கு. இப்போ நாம என்ன பண்ணோம்னா, நாங்க வந்து பல கட்டம் போராட்டம். இப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு போராட்டத்தில் கண்டிப்பா அந்த அரசு செய்து வைக்குமா இல்லையா? இப்போ நீங்க எந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு பண்ணாலும் இந்த கனிமவள கொள்ளைக்கு நாங்கள் தீர்வே தரமாட்டோம், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த அரசு இந்த நிர்வாகம் இருக்கு. ஒன்று, ஏன் வழக்கு நீங்க கேட்டீங்க. இப்போ நாங்கள் இப்போ என்ன இப்போ சமயமா என்ன இருங்க நீ வழக்கு கேட்டீங்கல்ல. இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று இருக்கு. புரியா? அந்த சுற்றுச்சூழல் பாசறைக்கு நாங்கள் இது எல்லாம் நம்பி ஏமாந்ததுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் சீமானுக்கு உத்தரவுப்படி சுற்றுச்சூழல் பாசறை இருக்குது. அந்த சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக வழக்குகள், அதாவது இங்கே இல்லை, நாங்கள் 3 கட்டமாக அந்த வழக்கு கொடுக்குற மாதிரி திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. நிச்சயமாக அது நடக்கும். அதுக்கான ஆதாரங்கள் நடந்துருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே கொடுத்துருப்போம். நீங்கள் கேட்டிங்கல்ல, நான் ஏன் வழக்கு போட்டு பார்க்கக்கூடாது, வழக்கு கொடுத்துருப்போம். நீங்கள் பாராட்டிக்கிறது வந்து பல வருஷங்கள் நடத்துது. இத்தனை வருஷமாக திட்டம் போட்டுட்டா இருக்கீங்க. இத்தனை வருஷமா இல்லைங்க, பல அமைப்புகள், புரியுதா, பல அமைப்புகள். நாம் தமிழர் கட்சி
அவங்களுக்கு பக்கபலமா இருந்துச்சே தவிர பல அமைப்புகள் வெளிப்படையாக பக்கபலமா இருந்துச்சு. இது அறப்போர் இயக்கம், சமூக ஆர்வலர் குழு 2-3 வழக்கு போட்டிருக்காங்க. நீங்க இணையத்துல போய் தேடுங்க. அதே தான் நான் கேக்குறேன். இதுக்கெல்லாம் வழக்கு போட்டுவாங்க, ஏன் இதுக்கு எதிராக வழக்கு போடுவாங்க? கண்டிப்பா சுற்றுச்சூழல் சார்பா கண்டிப்பா அப்புறம் எல்லாம் உடச்சு கொண்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் உடச்சு கொண்டு போன. அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. நான் சொல்றேன், திரும்ப திரும்ப நீங்க விதண்டாவாதமா கேட்டிருந்தா அப்படி. நான் நிலவரத்தை சொல்றேன். நீங்க உங்க கேள்வி எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த இயற்கைக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இங்க பாதிக்கப்படுற அழிஞ்சு போக இயற்கை வளத்துக்கு ஆதரவா இருக்கணுமே தவிர நீங்க கோரிகளுக்கும் கனிமோட கடத்தல் லாரிக்காரனுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க. புரியுதா? நீங்க இல்லைன்னா நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களா? உள்ளூர்காரன் நாய மாதிரி கூட மதிக்கல இவங்க. யாரு இந்த குவாரிகளும்? ஏன் உள்ளூர் தேவைக்கு தானே? உள்ளூர்காரங்க. ஆமா, இந்த குவாரி அடிக்கிறது பர்மிஷன் கொடுத்தப்ப என் போராட்டம் எப்போ உங்களுக்கு நீங்க சுயநலம் இல்ல. அண்ணா இருங்கண்ணே, நீங்க சுயநலம் இல்லாம இருக்கீங்களா? ஆனா 39 போராட்டம் நான் தான் கட்சி முன்னெடுத்திருக்கேன். இப்ப முதல்ல வந்துட்டு ஒரு 2 கல்குவாரி இயங்கி இருக்குமா இந்த பகுதியில. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிரஷர் தான் இயங்கி இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த கிரஷர்கள் 5-6 கிரஷர்கள் உருவாகி இவ்வளவு பெருகிற அளவுக்கு நீங்க எதுக்காக இடம் வச்சு கொடுத்தீங்க? நீங்க அப்பவே இதை முன்னெடுத்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது இல்ல. இது போராட்டம் பண்ணாலும் உங்களுக்கு தெரியுமாங்க? போராட்டம் பண்ணலாம் அவங்கள்ட்ட நம்ம இது அந்த அதிகாரிகளுக்கு நம்ம இங்கோட நிலைப்பாடை சொல்லலைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமாங்க? இப்போ நாங்கள் போராட்டம் விளைவுதாங்க. இப்போ அந்த ஒரு சில குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்காம தடைப்பட்டு நிற்கிறங்க. வெளிப்படையாக சொல்கிறேன், சுற்றுச்சூழல் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை அது இப்போ ஏற்கனவே பல வழக்குகளை போட்டு பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம். இனி நாங்கள் இந்த குவாரிகளுக்கு எதிராக, ஏன்னா நான் சொல்லும்போது நான் இந்த பகுதி சித்திரங்கோடு வலையற்றுமம் பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிகளோட ஆதாரங்கள் நான் கொடுப்பேன். அதே மாதிரி குமரி மாவட்டம் இருக்குல்ல, அப்படி எங்க மலையில அந்த மொத்தத்தை வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். கேஸ் போடுவீங்க. அடுத்தபடியா இன்னொரு கேள்வி என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள் எதுவுமே தூர்வாரப்படலை. பட் உங்களுடைய கட்சி சார்பில் நீங்க கொஞ்சம் மேல பாசிகளை வாரிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க சரி இதுக்கு சம்பந்தமாட்டு உங்களால கேஸ் கொடுக்க முடியல? ஸோ காரணம் என்னன்னா, நீங்க தெளிவுகள் எடுத்துட்டு இருக்கீங்க. ஏன் குளங்கள் தூர்வாரல? அந்த கவர்மெண்ட் நீர்வளத்துறை செயல்படாம இருக்கு. அதுக்கு எதிராக நீங்க இந்த போராட்டம் முன்னெடுக்கலையே. நான் தமிழர் கட்சி போராட்டம் முன்னெடுத்தது கல்குவாரிகளுக்காகவும் குளங்கள் தூர்வாரப்படலன்னு போராட்டம் நடத்துறீங்க. அதைத்தான் நான் கேக்குறேன். இதுவும் பொதுமக்கள் சார்ந்து வருதே தள்ளி ஒரு நிமிஷம் ஒருத்தன் பேசுறேன். நீங்க போறங்க, நீங்க இதுவும் பொதுமக்கள் சார்ந்துதாங்க வருது. ஏன் நீர்வளத்துறையை நீங்க கண்டிக்கல? குற்றச்சாட்டு வைக்கணுங்க. அதுக்காக அபாண்டமான விவாதம். நாம் தமிழர் கட்சிக்கு காரணம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் போராட்டம் நெத்தியில் எழுதி விட்டல. நல்லா புரிஞ்சுருங்க. 1. 2வது என்ன விஷயம்னா, இந்த கழிவுகள், கேரளா கழிவுகள், இந்த முறைகேட இங்கே இயங்கி சுற்றுச்சூழல் மாசுபடுத்துகிற பன்னி கூடங்கள், இதுக்கு எதிராக எல்லாம் போராட்டம் பண்ணது நாங்கள். புரியுதா? அதான் நான் இல்லை, நாம் தமிழர் கட்சிங்கிற அடையாளம். புரியுதா? சரி, ஓகே. இப்ப குளங்கள் தூர்வாரணும் அப்படின்னா கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அண்ட் பஞ்சாயத்து பர்மிஷன் வரலங்கிறாங்க. அது எதனால அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க இல்ல நாங்க அதுக்கான புகார் மனுக்கள், அதுக்கான கோரிக்கை மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் கேட்கும்போது அவங்க செய்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நிதி ஒதுக்கல, நிதி வரலன்னு சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு மனு கொடுத்தா மாவட்ட ஆட்சியர் சரி எப்படி சரி செய்யணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்கும்போது இங்கே நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த கையாலாகாத அரசு நிர்வாகத்தினால முடியலைன்னு சொல்லதான் இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் எங்களால் முடிச்சு எங்கள் கை காசை போட்டு ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சு உழைச்சி அந்த காசுலேருந்து பிச்சை எடுத்து அவங்கள்ட்ட காசை வாங்கி கேட்டு நாங்கள் 69 குளத்துக்கு மேலே சுத்தம் பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக இட்டா குளம் காட்டாத்துறை அதையும் சுத்தம் பண்ணியிருக்கோம். அப்போது நல்ல தகப்பன் இல்லாத வீடு தரங்கட்டு போகிற மாதிரி நல்ல அதிகாரிகள், நல்ல ஆட்சியாளர்கள் இல்லாத மாவட்டமும் சரி நாடும் சரி இது நாசமாக தான் போகும். இந்த மக்களுக்காக எதுவும் கிடைக்காது. அதுதான் உண்மை. நீங்கள் உங்களுடைய கருத்தை முன்வைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, 2 வருஷம் அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு, 2-3 அமைச்சர் பதவியில் இருந்திருக்காரு. இதை மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க, நீங்க கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அவர் எதுவும் செய்யாத பட்சத்தில் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அவரு குளங்கள் தூர்வாரல, இப்படி பாறைகளுக்கு அனுமதி கொடுக்க, இப்படி பல கம்ப்ளைண்ட்களை முன்வைக்கிறீங்க. அப்ப 2 வருஷம் இவர் தேர்ந்தெடுத்த மக்களை நீங்க முட்டாள்னு சொல்றீங்களா? இல்ல அவர் எதுவும் செய்யலன்னு அவரை குற்றம் சாட்டுறீங்களா? அப்படின்னா அவங்க போன வருஷத்துல அவர் தூக்கி எறிஞ்சிருக்கணும். இந்த வருஷம் மீண்டும் அவர் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து கட்சியில அவருக்கு ஒரு அமைச்சர் போஸ்ட கொடுத்து இருக்கக்கூடிய பட்சத்துல அவரை நீங்க மட்டும், நான் தமிழர் கட்சி மட்டும் ஏன் குறிப்பா குறை சொல்றீங்க?
மக்கள் மத்தியில அதற்கான கேள்விகள் எதுவும் வரப்படலை. அந்த அவரை மனோ தங்கராஜ் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து அடுத்து அவங்க கட்சியில் ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க இல்லையா, அந்த மனோ தங்கராஜ் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு வாக்கு செலுத்தினாங்கல்ல, என்கிட்ட கேட்ட கேள்வி அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. மக்கள் இன்னைக்கும் முழு அதிருப்தியாகவும் இதில் தான் இருக்காங்க. புரியுதா? அதுக்கு நீங்கள் கேட்டீங்க நாம் தமிழ் கட்சி எங்களுக்கு மனோ தங்கராஜ் அவருக்கு என்னையா பிரச்சனை? எங்களுக்கு சட்டமன்ற அவரு இங்க பாருங்க கனிம வள கொள்ளங்களை கொள்ளையடிக்கிறாருன்னு இதுல என்ன மாற்றுக்கிறது? அப்ப அதுக்கான ஆன்சர் அப்ப சித்திரங்கோட்டில வந்து போராட்டம் பண்ணாருங்க. அப்ப எதிர்கட்சியா இருக்கும் ஒரு வகை நம்ம தனிப்பட்டு யாரையும் தாக்கல. புரியுதா? அவர்கள் செய்யவில்லை. நான் என்ன சொல்றேன், மலையாற்று வெண்டலுவாடு பகுதியில் ஒரு வாகன விபத்தில் அக்கா அனிதா இறந்தாங்க. புரியுதா? அக்கா அனிதா இறந்தாங்க. அந்த அனிதா இறந்த நேரத்தில் போராட்டம் பண்ணி அதுக்கு முக்கியமான நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான், அவங்க மேலே வழக்கம் உண்டு. அந்த நேரத்தில் ஒரு வட்டாட்சியர் நினச்சி அந்த குவாரியை ஒரு 5 நாளைக்கு என்ன குவாரி கிரசனை மூடினாங்க. புரியுதா? மூடும்போது அன்றைக்கி அந்த வட்டாட்சியர் அந்த குவாரியை மூடினாங்க. அப்போது ஒரு வட்டாட்சியருக்கு அதிகாரம் இருக்குது, ஒரு அரசு நிர்வாகத்தில் உள்ள ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்குது, பேரூராட்சி செயலாளருக்கு அனுமதி இருக்குது. அவர் நினச்சா இந்த முறைகேடுங்கிற தட்டி கேட்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியர் செய்யலை. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, மக்கள் தேர்ந்தெடுத்து உங்களை தானே அனுப்புனாங்க எங்கள் சட்டமன்ற உறுப்பினர். அது என்ன எப்படி போட்டிங்களோ போடலை, அப்போ போட்டு அனுப்பினீங்களா? அந்த மக்களுக்கு அவர் உண்மையாக இருக்கணுமா? அப்போது நீங்கள் நம்பின தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் சொன்னோம், இது ஏமாந்துறாதீங்க மக்களே, ஏமாந்துறீங்க மக்களே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு அந்த திமுக கட்சிக்காரங்கள்ட்ட போய் கேளுங்க சார். சரி, இப்போ மனோ தங்கராஜ் அவங்க காசு வாங்கிட்டு தான் இதை பண்ணுறாங்க, கலெக்டர் எல்லாம் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்க ஏன் மனோ தங்கராஜ் அவங்களுக்கு எதிராட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணலாமே? கைவிட்டு வாங்குறதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னா காசு வாங்கலைன்னா நீங்க காசே வாங்கலையா, நீங்க இதுக்கு உங்களுக்கு காசுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா, நீங்க எதனால இந்த கனிமவள கொள்ளைக்கு தடுத்து நிறுத்தல? நீங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தல, மக்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தல. ஒருவேளை அவங்க அதை ப்ராப்பரா ரன் பண்றாங்களா இருக்கலாம், இப்ப அவரு காசு வாங்குறாரு அப்படின்னு உங்கள்ட்ட ஆதாரம் இருந்தால், அது இப்ப நான் சிம்பிளா சொல்றேனே, இந்த மலைகள் இவ்வளவுதான் அடிக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்டை வாங்க. அப்புறம் இவங்க இது பண்ணல, இவங்க அதிகமாக அடிச்சிருக்காங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அதை ப்ராப்பராக எல்லாமே சேமிச்சுட்டு மாவட்ட ஆட்சியர் பேர்லையும் அண்ட் ஒரு எம்எல்ஏ ஆன ஒரு மனோ தங்கராஜ் அவங்க பேர்லையும் குவாரி பேர்லையும் சேர்த்து கேஸை போடுங்க. அப்ப பாதிக்கப்பட்ட அதாவது இதை கொள்ளையடிக்கோட எல்லாரும் உள்ள வந்துருவாங்கல்ல. ஏங்க இந்த ஆட்சி நடக்காதுங்க. ஏங்க முட்டி பாக்குறதுல தப்பு இல்ல, நீங்க முட்டி பாக்குறது ஏன்னா உங்கள்ட்ட ஆதாரம் இல்ல, இருந்திருந்தானே போட்டிருப்பீங்களே. ஆதாரம் இல்லையே, ஆதாரத்தை வெளியிடுங்க. அப்ப ஆதாரம் இருக்குன்னா வெளியிடுங்க, வலைதளங்கள்ல பதிவிடுங்க. இல்லைங்க, நீங்க சொன்னீங்கல்ல ஆதாரம் இல்லாம சும்மா உப்பு சப்பம் பேசுறது இல்லைங்க, ஆதாரம் இருக்கு. ஆதாரத்தை வெளியிடல, ஆதாரம் ஏன் வெளியிடல? ஆதாரம் பொது இடத்துல எப்படி வெளியிட முடியும் சொல்லுங்க? ஐயோ, ஒரு தவறு நடக்குது, உங்களுடைய ஏரியால ஒரு தவறு நடக்குது, நீங்க வீடியோ எடுத்து பதிவிடுறது இல்லையா? ஆமா, தவறா? இது முறைகேடா அந்த குவாரிகள் இயங்குதும் பொதுமக்கள் தெரிய வேண்டியதானே. பொதுமக்கள் முன்னிலையில நீங்க போராட்டம் முன்னெடுக்கும் போது இவர்கள் செய்யக்கூடிய தவற பொது வழியில தெரியப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க அப்படின்னா நீங்க பொதுமக்களுடைய மத்தியில போராட்டம் நடத்துறதே தப்பு தானே. எப்படி தப்புன்றீங்க? நீங்க இந்த ஆதாரத்தை வெளியிடுறது தப்புன்னா போராட்டம் நடத்துறது தப்பு தான். ஏங்க நீங்க போங்க, நீங்க சும்மா போட்டு வாயால பேசக்கூடாது. ஆதாரங்கள் இல்லைன்னு இல்லைங்க, ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு. புரியுதா? இன்னும் ஒரு சில ஆதாரங்கள் திரட்டிட்டு இருக்கோம். நாங்க சொன்னது மாதிரி நாங்கள் சொன்னல சுற்றுச்சூழல் பாசன சேவை வழக்குக்கு அதுக்கான எல்லா ஆதாரங்களும் வச்சிருக்கோம். புரியுதா? நீங்க இது வரைக்கும் எதனால நீர்வளத்துறைக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கல? ஏன்னா குளங்கள் தூர்வாராத கிடக்குது, ஓடைகள் சீரமைக்கப்படையில, ஆறுகள் சீரமைக்கப்படையில. அப்படிங்கிற பட்சத்துல ஏன் நீர்வளத்துறைக்கு எதிராக நீங்க எந்த போராட்டங்களும் முன்னெடுக்கல? இது நீங்க நாம் தமிழர் கட்சி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லல, ஆனா நீங்க அதுக்கான ஒரு போராட்டம் முன்னெடுத்திருக்கலாம் இல்லையா? இது எல்லாம் பண்றீங்க. இது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க இதுக்கெல்லாம் இவங்க போராட்டம் நடத்துறாங்க, நல்லா காசு வருது பண்றாங்க அப்படின்னு. குளங்கள்ல இந்த காசு வரல, அதனால நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நீங்க ஏன் நீர்வளத்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்தாம இருக்கீங்க?
அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி எங்களுக்கு இப்போ என்ன போராட்டத்துக்குன்னு எங்களை நேர்ந்து விட்டுருக்காங்க. அப்ப குவாரிக்கு மட்டும் குவாரிக்கு எதிராக கோரிக்கை ஏங்க நீங்க அப்பாவி உயிர்கள் போயிருக்கங்க. இந்த அப்பாவி இயற்கை புரிஞ்சு அவங்களுக்கு குளத்தை இன்னும் குளம் நீங்க எத்தனையோ உயிர் இருங்க அண்ணே இருங்க குளத்துல முக்கிய பலியா இருக்கு. இருங்க இல்ல நிறுவனத்துறைக்கு எதிராக பீடோல்ட்டு கேட்டால் காசு இல்லைன்னு சொல்றாங்க. புரியுதா? அந்த காசு இல்லைன்னு சொல்ற வந்த இதுக்காக தான் நம்ம வந்து குளத்தை தூர்வாயிருக்கோம். இப்போ நிறைய குளம் ஒதுக்கப்பட்ட நிதிகள் எல்லாம் எங்க போச்சு? ஒதுக்கப்பட்ட நிதிகள் அவங்க அதான் சொல்றேன் இல்லைங்க, முறைகேடு நடந்திருக்கு. நீங்க தான் சொம்பு தூக்கிருக்கீங்களே. ஆதாரங்களை திரட்டலாமே நீங்க. எது? நீங்க தான் கையூட்டு பாசறை வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. வந்துட்டு இன்னும் நிறைய பாசறை எது மூலமாட்டு நீங்க ஒரு இந்த போடலாமே, வழக்குகள் போடலாமே. இந்த குவாரிக்காக நீங்க முன் வர்றீங்க, ஒரு குளத்துக்காக முன் வர மாட்டீங்களா? அதுவும் இயற்கை, இதுவும் இயற்கை தானே. நீங்க சரியான கேள்வி. என்ன ஒருத்தங்க வந்து உயிரை மயிரா நினைச்சு களத்தை நிக்குது. புரியுதா? ஒரு கொள்கை கேளுங்க. நீங்க வந்து இல்ல, நீங்க இந்த கேள்விகளை 4 கேள்வி ஆளுங்கட்சிகளோ இல்ல ஆண்ட கட்சிகளோ அதுக்கு சொம்பு தூக்குற கட்சிகள்கிட்டயோ இல்ல இந்த குவாரிகள்கிட்ட மாமாவில் பார்த்து நடக்கானுங்க தெரியுமா அதிகாரிகள், அவங்கள்ட்ட நீங்க கேட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டுப்பேன். நீங்க வந்து இது தனிப்பட்டு உங்க நாம் தமிழர் கட்சி மேல உங்க வன்மத்தை கொட்டுற மாதிரி தான் இருக்கு. புரியுதா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, இவ்வளவு நேரம் பேசணும், ஒரு நொடியாவது நாம் தமிழர் கட்சி இவ்வளவு இந்தந்த வேலைகள் செஞ்சிருக்கு, இந்தந்த செயல்கள் செஞ்சிருக்கு, இதுக்கு மக்கள் மரத்துல ஒருத்தர் 100ல் ஒருத்தர் பாராட்டி இருக்க மாட்டானுங்க. நீங்க அதை பத்தி எங்க கேட்கல. அப்ப ஊடகங்கிறது இதான் உங்க தர்மமா? ஊடகம் தன்மையா? அப்ப நீங்க உண்மையில உங்களுக்கு தெம்பன் திராணி இருந்தா, உண்மையிலே நீங்க ஒரு நல்ல ஊடகவியாளர் நல்ல கேள்வியாளர் இருந்தா, இந்த கேள்வியை இந்த இயற்கையை அழிச்சு படுத்து உடம்பு கொடுத்து நடக்கிறானுங்கல்ல, இந்த மக்களை கொண்டுட்டு இந்த கொலைகார சுத்துறானுங்கல்ல, அதுக்கு சொம்பு தூக்குறானுங்கல்ல அதிகாரிகள், அதுக்கு மாமாவில் பார்க்குறாங்க இந்த மாமா பயிலுங்க, இவங்கள்ட்ட போய் இந்த கேள்வியை கேளுங்க சார். கண்டிப்பா அதற்கான அது நீங்க கேட்டுட்டு வாங்க. நானும் வலைவலி பார்க்குறவன் தான், நானும் அதை பார்க்குறேன். உங்களை அந்த அடுத்த காணொலி யாரையாவது உங்க மேல பேரன்பும் பெரும் மதிப்பு வச்சிருக்கேன், நீங்க அவங்ககிட்ட இந்த கேள்விகளை கேளுங்க, என்ன பதில் பார்ப்போம். கண்டிப்பா அதற்கான கேள்வி அவங்களோட எழுப்பப்படும். அதுல கண்டிப்பா எழுப்பப்படும். அடுத்து சொல்றேன். நீங்க ஒன்று குளத்தை பத்தி பேசுனீங்க. புரியுதா? குளத்தை பத்தி பேசுனீங்க, அதுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பூமியானது இயற்கை தாய் மாதிரி, இந்த வாடகை தாய் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம். நம்ம அப்பா அத்தா இருந்தாங்க, எனக்கு தாத்தா அப்பால இருந்து முடிஞ்சு போச்சு. அவங்க இருக்கும்போது என்ன கொடுத்தாங்க, அது இன்னைக்கு இல்லை. புரியுதா? அப்போது இங்கே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு என்ன முன்னெடுக்குதுன்னா, இங்கே அதிகாரம் மிக வலிமையானது. இந்த பகுதியில் இந்த குவாரிகள் நடக்கிற பகுதியில் ஒரு கவுன்சிலர் கிடையாது. புரியுதா? நம்ம மக்களோட இப்போ கட்சிங்கிற அடையாளம் தான் தவிர நம்ம சாமானியர்கள், நாங்கள் நாம் தமிழர் கட்சிகள் சாமானியர்கள். அப்போது நம்மகிட்ட அதிகாரம் இல்லை. ஒரு அரசு அலுவலகத்தில் போனாலும் நம்ம மக்களோட தான் நிற்க வேண்டியது இருக்குது. நம்ம மக்களுக்கு குரல் கொடுத்து வெளியில் நிற்க வேண்டியிருக்கு, தவிர நம்ம ஒன்றும் செயல்படுத்த முடியாது. இப்போது இந்த 19 சட்டமன்ற தொகுதிக்கு என் நண்பர் சீலன் அவர்களை போட்டிருக்கோம். புரியுதா? போன வாட்டி மனோ தங்கராஜ் வீரத்தோட தன்மானத்தோட எதிர்த்து கலந்துன்னா, இந்த வாட்டி அவரை நிப்பாட்டியிருக்கோம். மக்களுக்கு வைக்கிற ஒன்று தான் இந்த சட்டமன்ற தேர்தல். மக்களின் அனைத்து துன்பப்பூட்டுக்குமான சாவி அதிகாரம் மட்டுமே. சரி, கடைசியா ஒரு பர்சனலா ஒரு கேள்வி. சோ இது வந்து உங்களை தாக்குறதுனாலயோ இல்ல உங்களை வந்து புண்படுத்துற மாதிரியே இருந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை பத்தி மக்கள் மத்தியில விசாரிச்ச போது சில மக்களுடைய கருத்து என்ன இருந்ததுன்னா, அவங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து அவர் வந்துட்டு வேற வேலை கிடையாது, குவாரியில இருந்து பைசா வாங்கிக்கிட்டு அப்படி சுத்திட்டு இருக்க மாதிரி சில மக்களுடைய கருத்து. உண்மை அப்படின்னு நான் சொல்ல வரல, உண்மை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் வந்து பார்க்கல. ஆனா மக்கள் சிலர் வந்துட்டு இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. பிஜு என்கிற நான் தமிழர்ல இருக்கக்கூடிய தமிழ் புலிங்கிறவங்க வந்து இந்த குவாரிக்காரங்கள்ட்ட பைசா வாங்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு நான் வைக்கல, மக்கள் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அது நான் எப்படிப்பட்டவன்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும். சரியா? ஒன்று இன்னைக்கு நான் வாழ்ற சித்திரங்கோடு பகுதி மக்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன். என் வாழ்க்கை இது கிடையாது. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து எப்படிப்பட்ட இங்கே வந்திருக்கேன்றது ஒரு வரலாறு. அதுக்கு இந்த பேட்டி பத்தாது. ஒன்று, நான் சித்திரங்கோடு சந்திப்பில் கூட்டம் போட்டும்போது தான் சொன்னேன், தந்த குவாரிக்காரன் பணம் எவன் தந்தான், இல்லை வாங்கி தந்தவன் எவன், இல்லை எந்த லாரிக்காரன்ட்ட வாங்கினேன் எனக்கு நிரூபிச்சிருந்தா நான் தூக்கு போட்டு சாகலான்னு சொன்னேன். நான் இந்த இடத்துல வைக்கிற கேள்வி என்னென்னா, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் இந்த குவாரியில் இவன் வாங்கினான்டா, இந்த குவாரிக்காரன் இவன்ட்ட கொடுத்தான்டா, இந்த காரன் இப்படி கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு நிரூபிக்கப்பட்டால் ரீபேஸ் ஒயரில் தொங்க தயார். அதே மாதிரி உங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல மக்கள், நிரூபிக்க தவறினால் அவர்கள் தொங்க தயாராங்கிற கேள்வியை அவங்ககிட்ட கேளுங்க. ஒன்று. சரியா? வேற
ஓகே, நன்றி. இப்ப உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்க அடுத்த கட்டத்துல ஒரு நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா அடுத்த வீடியோல நாங்க வந்துட்டு உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன். மலைகளுக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணி அண்ட் நீர்வள அது சம்பந்தமாவும் நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன். ஒரு நிமிஷம் நீங்கள் இவ்வளோ பேசுறீங்கல்ல, இவ்வளோ கேட்டீங்கல்ல, நீங்கள் அன்றாடம் பயணிக்கிற அந்த சாலை, அந்த சித்திரங்கோடு மலையாற்றுமுகம் சாலை, அந்த சாலை நான் என் பேரில் மட்டும் 13 மனுக்கள் கொடுத்துருக்கேன். புரியுதா? ஏன் 2 வாட்டி கோரிக்கை முன்னாடி நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து முற்றுகை போட்டு அதை தற்காலிகமாக சரி பண்ணியிருக்காங்க. நான் கேட்குற கேள்வி, தினசரி பள்ளி கல்லூரி பேருந்து, புரியுதா, பள்ளி கல்லூரி பேருந்து மக்கள் தினசரி வேலைக்கு போகிறாங்க. இந்த தினசரி விழுந்து எழுதி விபத்து பகுதியே தூசு மண்டலமாக இருக்குது. இது இந்த மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இப்போது இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியுமா தெரியாதா? அப்போ இது தெரிஞ்சு வச்சிருக்க இத்தனை மனுக்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக கொடுத்தாச்சு, பிற கட்சிகள் சார்பாக கொடுத்தாச்சு, சமூக வலைத்தளங்கள் சமூக இயற்கை ஆர்வலர்களால் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒன்று கேள்வி. 2வது, இந்த பாருங்க, இந்த பகுதி இந்த மனுக்கள் யாரிடம் கொடுக்கப்பட்டது? மாவட்ட ஆட்சியரிடம். இந்த சாலை வந்து யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? இந்த சாலை வந்து எந்த துறையுடைய கண்ட்ரோல்? இது தேசிய நெடுஞ்சாலை கிடையாது, இது உள்ளூர் ஸ்டேட் தான். ஆமா, சென்ட்ரல் கிடையாது. ஸ்டேட்ல எந்த அமைச்சர் கீழே இது வரும்? சட்டமன்ற உறுப்பினர் கீழே வராதா? சட்டமன்ற உறுப்பினர் கீழே வரும். பட் ஆனா போக்குவரத்து துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, சாலை சார்ந்த அனைத்துமே போக்குவரத்து துறை சார்ந்தா வரும். ஏன் நீங்க அவங்களுக்கு எதிராக இந்த கேள்விகளை எழுப்பல? போக்குவரத்து துறை தமிழ்நாடு பொறுத்த அளவுல ஒவ்வொரு துறைகள் ஒவ்வொருத்தரோட ஒப்படைக்கப்படும். அவங்களுக்கு அந்த அமைச்சர் போஸ்டும் கொடுத்திருக்காங்க. எந்த துறை இயங்கலையோ அந்த துறைக்கு எதிராக நீங்க கேள்விகள் எழுப்பலாம். அப்படி கிடையாது. இருங்க, குமரி மாவட்டத்து ஒட்டுமொத்த இதையும் நிர்வகிக்கிறது யாரு? சரி, மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர். இந்த சாலைகளுக்கு சபையில போயிட்டு மாவட்ட பேசுறது கிடையாதுங்க. நான் குமரி மாவட்ட பிரச்சனை பேசிருக்கேன், குமரி மாவட்ட ஆட்சியர் பேசிருக்காங்க. குமரி மாவட்டமா கேரளா மாவட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஒரு சாலை போடப்படணும்னா கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு போய் தான் ஆகணும். இந்த சாலையை உடைச்சா 5 வருஷம் ஏங்க இந்த இருங்க கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறாரு. சட்டமன்ற வழியா தான் அது வரும். ஏங்க சும்மா இருக்காங்க, நீங்க இது அமைச்சர்கள் சும்மா தூக்காதீங்க. இந்த சாலையில நீங்க கேள்வி கேட்கலன்னு இல்ல, இந்த சாலையில மனோ தங்கராஜை மட்டும் குறிப்பா தாக்குறீங்களே நீங்க. எங்க சட்டமன்ற உறுப்பினர் யாரு? உங்களுக்கு இன்னைக்கு கனிம வள கொள்ளைக்கு எதிராக நீங்க நான் கேள்வி பேசிருப்பாங்க. இருங்க கனிம வள கொள்ளையோட அமைச்சர் யாரு? இது சம்பந்தப்பட்ட அமைச்சர் யாரு? இயற்கை சம்பந்தப்பட்ட அமைச்சர் யாரு? வனத்துறைன்னு ஒண்ணு ஏங்க அப்படி இல்லங்க. இருங்க, நான் முதல்ல பதில் சொல்ல விடுங்க. இந்த சாலை இருக்கு, இந்த சாலை உங்களுக்கு கண்ணு தெரியா இல்லையா? ஒரு 200 மீட்டருக்கு இருங்க, என்ன முதல்ல பேச விடுங்க. உங்க கேள்வி நாங்க முழுவாங்கன்னு பேச விடுங்க. கண்டிப்பா. இந்த சாலை இருக்கா இல்லையா? அந்த பக்கம் பள்ளம், இந்த பக்கம் ஆறு. இந்த சாலையில 3 எத்தனை வாகனங்கள் போகுது? இந்த சாலை கனிமவள கொள்ளை வாகனம், கர்நாடக வாகனம் போய் தான் இந்த சாலை உடஞ்சது. 3 வாட்டி இடிஞ்சு விழுந்திருக்கு. இதுக்கு கேளுங்க. இருங்க, இந்த சாலையில மக்கள் அந்த வண்டியை நிப்பாட்டி ஒரு போராட்டம் பண்ணோம்னா உடனே கைது பண்ணி உள்ளதை வழக்கு பதிவு பண்றீங்கல்ல. இது நீ கேக்குறீங்க மனோ தங்கராஜ் மேல நீங்க ஏன் அது அடுக்கடுக்க குற்றச்சாட்டு ஏன் அவங்களே கேக்குறீங்க? 19ஆம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் யாருங்க? அவர்தான். ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து யாருங்க? நான் கேட்ட கேள்வி தெளிவா புரிஞ்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு சட்ட ரீதியான ஒரு போராட்டம் நீங்க முன்னெடுக்கிறீங்க, தவறான போராட்டம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அதை தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கலாம், அப்படிதானே? மாவட்ட ஆட்சியரால நேரடியாக அந்த ரோட போட முடியாது. அவருக்கு போறதுக்கு அனுமதி இருக்கா? அவருக்கு மாவட்ட ஆட்சியர் கான்ட்ராக்ட் போறதுக்கு அனுமதி இருக்கா? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது அமைச்சர் போடக்கூடிய ஒரு உத்தரவு, இந்த ரோடு போடப்படணும்னு அத சரியா போட்டிருக்காங்களான்னு செக் பண்றதா மாவட்ட ஆட்சியரோட. ரோடு போட இல்லைங்க, உங்களை ரோடு போடலன்னு சொல்லலங்க. நானு நீங்க என்ன ரோடு போட சொல்லலைங்க, ரோடு உடஞ்சிருக்கு, அதை சரி பண்ண சொல்லுங்களேன். நீங்க உங்களுக்கு ஏன் நீங்க சொல்றீங்களா? அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து உண்மையானவர், நேர்மையானவர், புனிதர். மாவட்ட ஆட்சியர் புனிதர். புரியா? இருக்கு வச்சிருங்க. இத்தனை மனுக்கள் கொடுத்தோமே, அந்த சாலையோட அவரும் அடிக்கடி போறாரு, மாவட்ட ஆட்சியர் அடிக்கடி போறாரு. அந்த சாலை ஏன் சரி செய்யப்படல? நல்லவங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க இருக்கீங்கல்ல, உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாலை ஏதாவது பண்ணும்போது ஒரு குண்டு தோண்டிட்டீங்க, அடுத்த 20 நிமிஷத்துல காவல்துறை உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குமா நிக்காதா?
அப்போ இந்த நிர்வாகம், இந்த அமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த அமைச்சருக்கும் பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணியிருக்கணும்? இத்தனை மனுக்கள் கொடுத்துருக்காங்களே, அந்த சாலை குண்டு குழியாக கிடக்கு. நீ உண்மையான மக்களுக்கான அதிகாரி, உண்மையான மக்களுக்கான பிரதிநிதியாக இருந்தால் என்ன அந்த குவாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும். டேய், உங்களால் சாலை உடஞ்சி நீங்கள் சாலை சரி பண்ணிட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ மக்கள் போவாங்க, கூலி வேலைக்கு போவாங்க, இருசக்கர வாகனத்தில் போவாங்க, காரில் போவாங்க, அரசு பேருந்தில் போகிறவங்க எல்லாமே தூசியை தின்னு தூசு மண்டலத்தில் போய் ஆஸ்துமா அலர்ஜி பிடிச்சி சாவணும். நீங்கள் கோரிகளுக்கு சொம்பு தூக்கி இருப்பீங்க. போவாங்க நீங்களும் உங்கள் பேட்டியும். நான் உங்கள்ட்ட கேட்குற கேள்விகள் தெளிவாக உள்வாங்கிருங்க. இது இப்போ ஒரு போக்குவரத்து துறையை சார்ந்தது. கனிம வளம் அப்படிங்கிற இந்த ஃபாரஸ்ட் வந்து எதை சார்ந்தது? எந்த அமைச்சருக்கு கீழே இது இயங்குது? இது மலைகள் எந்த அமைச்சருக்கு கீழே இயக்க? எங்க இது பாரஸ்டாங்க. நீங்க என்னங்க பேசுறீங்க? நீ பாரஸ்ட் எங்க இருக்கு? பாரஸ்ட் வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதி என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? தெரிஞ்சுட்டு பேசுங்க. முன்னாடி 12 கிலோமீட்டர் இருந்த ஃபாரஸ்ட்டை 3 கிலோமீட்டர் வந்துட்டு யார் மாத்துறது? நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர். அப்ப அதை அவர் பண்ணார் இல்ல, அந்த நேரம் நீங்க ஏன் போராட்டத்தை முன்னெடுக்க? அந்த நேரம் ஏன் போராட்டம் முன்னெடுக்க? அவங்களுக்கு தெரியுமா போராட்டம் முன்னெடுக்கலன்னு? எந்த இல்ல அவங்க அவங்க செஞ்சுட்டாங்க, விடுங்க. அவங்க செஞ்சுட்டாங்க, எல்லாருக்கும் தெரியுதுங்க. அதை மாற்றதானாங்க உங்களை தேர்ந்தெடுத்தோம். இதுதான் நாங்க கேட்கிறோம். நீங்க அதுக்கு அவர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதுக்கான அடுத்த ஆக்ஷன் எடுக்கலாம்ல. இவ்வளவு ஆதாரங்கள் திரட்டி வச்சிருக்கீங்கல்ல. ஆமா, வழக்குகளை போடுங்க, பொதுமக்களை கண்டிப்பா நிச்சயமா போடுவோம். சரியா? அப்ப எதிர்நோக்கி காத்திருப்போம் அடுத்த வீடியோ. நீங்க கொடுத்த இந்த பதில் அதுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் உங்கள்ட்ட இதே கேள்விகளை எழுப்புவேன். கண்டிப்பா என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க நான் அதே மாதிரி இருங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஆதாரங்கள், உங்களுக்கான நான் சொன்ன பதில்கள் எல்லாத்துக்கான வழிமுறை நான் செய்வோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சில கேள்வி வச்சோம்ல, நீங்க ஊடக தர்மத்துக்கு நான் ஒரு சில கேள்வி வச்சேன்ல, அதை செஞ்சு நானும் என்னோட கைபேசியில வழிகளையும் சமூக வலைத்தளத்தை பார்த்துட்டே இருப்பேன். உங்கள் கேள்விகளெல்லாம் இதே இந்த மக்களுக்கு எதிரான அதிகார வர்க்கத்துக்கு எதிரான உங்கள் கேள்விகள் இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களை கண்டிப்பா சந்திப்போம். வணக்கம்.